வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நம்ம இப்ப உபயராசி வரிசையில கடைசி ராசியான மீனராசியை பார்ப்போம். மீனராசி உபயராசி என்றால் கூட நீர் ராசி, மோட்ச ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இது கற்பனை திறன் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இந்த ராசியினுடைய ஆத்ம புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வந்துட்டு மன விஷயங்கள ஒன்று போன விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு ஆர்வம் வரும். கற்பனை திறமை உங்களுக்கு மிக அதிகம். கலை, கவிதை, இசை, சேவை சார்ந்த துறைகளில் இவர்களுடைய புத்தி மிக அபாரமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். இவர்களுடைய உள்வுணர்வு என்பது வருங்காலத்தில் முன்கூட்டிய திட்டமிடக்கூடியதாக இருக்கும். அதே போல இவர்கள் மனசில் சொல்லும் முடிவை இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மற்றும் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலம், அது போன்ற துறைகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம், கனிவான அணுகுமுறையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இவர்கள் பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தேவை தகவல் தொடர்பு என்பது இவர்களுடைய இனிமையான பேச்சாகவே இருக்கும். அவர்களுடைய பேச்சு எப்பொழுது மென்மையும் கனிவும் கூறுகின்றதோ, மற்றவர்கள் கவர்வதில் இருக்கின்றதோ, அதன்படியே இவர்கள் வாழ்க்கை